அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற பாடத்தலைப்பு 12ஆம் வகுப்பு இயல் 6இல் அமைந்திருக்கக்கூடிய புறநானூறு அப்படிங்கிற ஒரு பாடப்பகுதியை பார்க்க போகிறோம். இந்த புறநானூற்று நூலில் கடலுள் மாய்ந்த இளம்பெரும் வழுதி அப்படின்னு ஒருத்தர் புறநானூற்றில் 182வது பாடலாக இருக்கக்கூடிய இந்த பாடலை பார்க்க போகிறோம். இவருடைய பெயர் பார்த்தோன்னா இளம்பெரு வழுதி. இவர் பார்த்தோன்னா சிறு வயதிலேயே பார்த்தோன்னா ஒரு கடல் சீற்றத்தில் கடலில் இருக்கக்கூடிய ஒரு விபத்தில் இறந்துடுறாரு. அதனால தான் கடலுள் மாய்ந்த, கடலுக்குள் போன, கடலில் இறந்த இளம்பெரும் வழுதி அப்படின்ட்டு இவருக்கு பெயர் வச்சுருக்காங்க. சங்க காலங்கள்லாம் பார்த்தோன்னா மன்னர்கள் பார்த்தோன்னா பக்கத்து தீவுகளுக்கெல்லாம் போயிட்டு வருவாங்க. நம்ம இலக்கியங்கள்லேயே நிறைய பார்த்துருக்கோம். சாவகத்தீவு, அதுக்கப்புறம் பார்த்தோன்னா ஈழத்தீவு, இந்த தீவுகளுக்கெல்லாம் அப்பப்போ போயிட்டு வருவாங்க. இன்னும் சொல்ல போனால் மன்னர்களுக்கு ஒரு முக்கிய பொழுதுபோக்கு மாதிரி, ஒரு முக்கிய செயல் மாதிரி. இப்போ நாமெல்லாம் பக்கத்து ஊருக்கு போகிற மாதிரி அப்போ என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, பக்கத்து நாடுகளுக்கு கடல் கடந்து போனாங்க. அது வணிகத்திற்காக இருக்கலாம், அல்லது பொழுதுபோக்கிற்காக இருக்கலாம், அல்லது படையெடுத்து கூட போய் நிறைய பகுதிகளை வெற்றி பெற்று வந்திருக்காங்க. அப்போ அந்த மாதிரி இவர் அடிக்கடி பார்த்தோன்னா கடல் பயணம் மேற்கொள்ளக்கூடியவர். இவர் கடல் பயணம் போகும் பொழுது ஒரு முறை கடலில் ஏற்பட்ட சீற்றம் காரணமாக அவர் கடலில் இறக்கக்கூடிய ஒரு நிலை ஏற்பட்டது. இளம் வயதிலேயே இறந்துட்டாலும் அவர் ஒரு அரிய கருத்தை இந்த உலகிற்கு சொல்லிவிட்டு சென்றிருக்கின்றார் இந்த பாடல் மூலமாக. இந்த பாடல் பார்த்தோம் அப்படின்னா எப்படி வாழ வேண்டும், ஒருத்தனுடைய வாழ்க்கை எப்படிலாம் வாழணும் அப்படின்ட்டு சொல்ல மாதிரி ஒரு பாடல் சொல்கிறாங்க. புறநானூறு பார்த்தோம்னா ஒரு வாழ்வியல் கருவூலமாக விழுமியங்களை சொல்லக்கூடியதாக, மக்களுக்கு நல்ல கருத்துக்களை சொல்லக்கூடியதாக இந்த பாடல் அமைந்திருக்கின்றது. பாருங்க. உண்டாலம்மை இவ்வுலகம். உண்டாலம்மை அப்படின்னா இந்த உலகம் இன்னமும் இயங்கி கொண்டிருக்கின்றது. இந்த உலகம் எதனால் இயங்குது அப்படின்னா இந்த மாதிரியான ஆட்கள் இருப்பதனால தான் உலகம் இயங்கிட்டு இருக்கு. இப்போ ஏதாவது மழை வந்துச்சு அப்படின்னா சொல்லுவாங்க, இந்த மாதிரி ஊரில் 4 பேர் இருக்கிறனால தான் மழை பெய்யுது அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா? அந்த மாதிரி இந்த மாதிரி ஆட்கள் இருக்கிறனால தான் இந்த உலகம் இயங்கி கொண்டிருக்கின்றது அப்படின்னு ஆரம்பிக்கிறார். இந்த மாதிரி நல்லவர்கள், நல்ல பண்புடையவர்கள், அந்த நல்ல பண்பு என்ன அப்படிங்கிறத இந்த பாடலில் சொல்கிறாங்க. இந்திரர் அமிழ்தம் இயைவது ஆயினும் இனிது என தமியர் உண்டலும் இலரே. இந்திரர் அமிழ்தம் இயைவது ஆயினும் அப்படின்னா இந்திர லோகத்தில் இருக்கக்கூடிய அமிழ்தம். இந்த அமிழ்தம் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா ஒரு சாகா வரம் பெற்ற, இந்த அமிழ்தம் சாப்பிட்டோம் அப்படின்னா அவங்களுக்கு இறப்பில்லை அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த அமிழ்தம் கிடைத்தாலுமே இனிது என தமியர் உண்டலும் இலரே. தானாக சாப்பிட மாட்டாங்க, மற்றவங்களுக்கு கொடுப்பாங்க. தமிழருடைய விருந்தோம்பல் பண்பே என்னன்னா, ஒருத்தங்க நம்ம வீட்டுக்கு விருந்தினராக வந்தாங்க அப்படின்னா நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய சிறந்த உணவு ஏதோ அதை பரிமாறுவது தான் தமிழருடைய விருந்தோம்பல் பண்பு. பழசு குப்பை தொட்டியில் போடுறது, இல்லை தூக்கி எறிகிறது, இந்த வந்துட்டியா சாப்பிடு அப்படின்ட்டு கீழே போடுறதுக்கு பதிலாக இவங்களுக்கு கொடுக்கலாம் அப்படின்னு கொடுப்பது அல்ல. அந்த வீட்டிலையே சிறப்பானது, நாம் எதை அதிகமாக விரும்பி சாப்பிடுவோமோ அதை மற்றவர்களுக்கு கொடுப்பது, அதான் தமிழர்களின் விருந்தோம்பல் பண்பு. அந்த மாதிரி தான் இங்கே என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, சிறந்த பண்பாளர்கள் இந்திரருக்குரிய அமிழ்தமே கிடைச்சாலும் தானாக சாப்பிடாம மற்றவர்களுக்கு கொடுப்பாங்க. இந்த மாதிரி ஆட்கள் இருப்பதனால தான் இந்த உலகம் இயங்கி கொண்டிருக்கின்றது. முதல் வரியில் சொன்னாங்க இல்லையா, உண்டாலம்மை இவ்வுலகம். இந்த மாதிரி ஆட்கள் இருப்பதால தான் இந்த உலகம் இயங்கி கொண்டிருக்கின்றது. முனிவிலர். முனிவிலர் அப்படின்னா வெறுப்பில்லாதவர்கள், மற்றவர்கள் மீது வெறுப்பில்லாமல் வாழ்பவர்கள். துஞ்சலும் இலர். துஞ்சலும் இலர் அப்படின்னா சோம்பலின்றி இருக்கக்கூடியவர்கள். பிறர் அஞ்சுவது அஞ்சி. பிறர் அஞ்சுவதற்கு அஞ்சுபவர்கள். பிறர் இந்த உலகம் எதற்கெல்லாம் அஞ்சுகின்றதோ அதற்கெல்லாம் இவங்களும் அஞ்சுவாங்க. பழி பாவங்களுக்கு அஞ்சுதல். பெரியவங்க சொல்கிறாங்க இல்லையா, இதெல்லாம் செய்யக்கூடாது அப்படின்ட்டு, அதெல்லாம் செய்யாமல் இருப்பது. பொய் பேசக்கூடாது, மற்றவங்களை ஏமாற்றக்கூடாது, திருடக்கூடாது, மற்றவங்களுக்கு துரோகம் செய்யக்கூடாது, அதுலேயும் நம்பிக்கை துரோகம் செய்யக்கூடாது. இந்த மாதிரி நிறையா சொல்கிறாங்கல்ல, இதான் அஞ்சுவதற்கு அஞ்சி. இந்த உலகம் எதெல்லாம் தவறுன்னு சொல்லுதோ அதெல்லாம் கடைபிடித்து அதெல்லாம் செய்யாமல் இருப்பது. பழி பாவங்களுக்கு அஞ்சுவது. அஞ்சுவது அஞ்சு, அஞ்ச வேண்டியதற்கு அஞ்சுன்னு.
புகழெனின் உயிரும் கொடுக்குவர். புகழுக்காக தன்னுடைய உயிரையே போனாலும் பரவாயில்ல, எனக்கு புகழ் வேணுமா உயிர் வேணுமா அப்படின்னா எனக்கு புகழ் தான் வேண்டும் அப்படின்ட்டு உயிரையும் கொடுப்பாங்க. நாட்டிற்காக போருக்கு போகணுமா போய் உயிர் கொடுப்பாங்க. இந்த வீட்டிற்காக ஏதாவது செய்யணுமா, முன்னின்று இந்த சமூகத்திற்காக ஏதாவது செய்யணுமா, முதலாக போய் அதை செய்வார்கள். இப்போ புகழ் எனின் உயிரும் கொடுக்குவர். பழி எனின் உலகுடன் பெறினும் கொள்ளலர். பழி அப்படின்னா ஒரு பழிச்சொல். இந்த ஒரு பழிச்சொல் நீ ஏற்றுக்க, அல்லது இந்த ஒரு பழியை செய்ய, இல்லை இந்த கெடுதலை செய்ய. இந்த ஒரு கெடுதல் மட்டும் பண்ணிட்டேன்னா உலகமே உன் காலடியில் இருக்கும், இந்த உலகமே உனக்கு தான், இந்த ஒரே ஒரு தப்பு மட்டும் பண்ணு அப்படின்னு யாராவது சொன்னாங்கன்னா எனக்கு இந்த உலகமே வேணாம், நான் அந்த தப்பு செய்ய மாட்டேன். அதான் பழியனின் உலகுடன் பெறினும் கொள்ளலர். உலகமே கிடைச்சாலும் பழியை செய்ய மாட்டார்கள். இந்த மாதிரி ஆட்கள் இருப்பதால் தான் இந்த உலகம் இயங்கிக் கொண்டிருக்கின்றது. அயர்விலர். அயர்விலர் அப்படின்னா சோர்வின்றி உழைப்பவர்கள். இந்த படத்தில் கொடுத்துருக்காங்க இல்லையா, இங்கே பாருங்கள், விவசாயம் பண்ணுறவங்க, அதுக்கப்புறம் வேறு மற்ற வேலைகள் அந்த உலக்கையில் வந்து குத்திட்டு இருக்காங்க இல்லையா, அந்த மாதிரி பண்ணுறவங்க, இந்த உழைப்பாளர்கள் எல்லாமே இந்த மாதிரி அயர்வின்றி உழைப்பவர்கள் அயர்விலர். அயர்வின்றி உழைப்பாளர்கள். அன்னம் ஆட்சி அணையர் ஆகி. அப்படிப்பட்ட பண்புடையவர்கள். தமக்கென முயலா நோந்தான். தன்னுடைய வாழ்நாள் வந்து தனக்காக வாழ மாட்டாங்க, தனக்காக எதையும் செய்ய மாட்டாங்க. அதான் தனக்கென முயலா நோந்தால். பிறர்க்கென முயலுனர் உண்மையானே. பிறர்க்கென அப்படின்னா மற்றவங்களுக்காக வாழ்வாங்க, மற்றவங்களுடைய நலனுக்காக, மற்றவங்களுக்காக வாழ்வாங்க. அதான் பிறர்க்கென முயலுனர் உண்மையானே. இந்த தோழர் ஜீவானந்தம் சொல்லும்போது சொல்லுவார், இந்த நீங்கள் என்னை எவ்வளோ பயன்படுத்திக்க முடியுமோ அவ்வளோ பயன்படுத்திக்கங்க, என்னுடைய வாழ்க்கையே வந்து பார்த்தோன்னா மக்களுக்காக தான் அப்படின்னு தோழர் ஜீவானந்தம் சொல்லுவார். அந்த மாதிரி தான் இவங்களும் வந்து பார்த்தோம் அப்படின்னா பிறர்க்கென முயலுனர் உண்மையானே. தன்னுடைய வாழ்நாள் முழுவதுமே பிறர்க்காக வாழ்பவர்கள். யார்? உண்டாளம்மை இவ்வுலகம். இந்த மாதிரியான ஆட்கள் இருப்பதால் தான் இந்த உலகம் இன்னமும் இயங்கிக் கொண்டிருக்கின்றது அப்படிங்கிறாங்க. யார் யார்? இந்திரருக்குரிய அமிர்தம் கிடைச்சாலும் தானாக சாப்பிட மாட்டாங்க, மற்றவங்களுக்கு கொடுப்பாங்க. வெறுப்பில்லாமல் இருப்பவர்கள், சோம்பல் இல்லாமல் இருப்பவர்கள், பழி பாவங்களுக்கு அஞ்சுபவர்கள், புகழ் கிடைச்சாலும் உயிர் கொடுப்பாங்க, புகழுக்காக உயிரை கொடுப்பார்கள், பழிக்காக உலகமே கிடைச்சாலும் வேணான்றுவாங்க, சோர்வின்றி உழைப்பாங்க, தமக்காக வாழ மாட்டாங்க, மற்றவர்களுக்காக வாழ்வாங்க. இந்த மாதிரியான ஆட்கள் இருப்பதால் தான் இந்த உலகம் இயங்கி கொண்டிருக்கின்றது அப்படின்னு கடலுள் மாய்ந்த இளம்பெரு வழுதி சொல்கிறாரு. இதனுடைய திணை பார்த்தோன்னா பொதுவியல் திணை. பொதுவியல் திணை அப்படிங்கிறதுக்கு என்ன அப்படின்னா வெச்சி முதல் பாடான் வரை இருக்கக்கூடிய திணைகள். வெச்சி திணை முதல் வெச்சி நிறை கவர்தல், பாடான் பாடப்படும் ஆண்மகனின் ஒழுகல் ஆறுகளை, கல்வி ஒழுக்கம் கொடை சிறப்பு இதெல்லாம் புகழ்ந்து பாடுவது. இந்த இதில் கூறாதவற்றை தொகுத்து கூறுவது பொதுவியல் திணை. துறை வந்து பார்த்தோன்னா பொருண்மொழி காஞ்சி துறை. மக்களுக்கு நலம் செய்யும் வாழ்வியல் நெறிகளை எடுத்து கூறுதல். நீ நல்லவன், உலகம் உன்னால் தான் இயங்குது அப்படின்னா இந்த மாதிரி பண்பு நலன்கள்லாம் நீ உன் வாழ்க்கையில் நீ ஏற்றுக்க, நீயும் அந்த மாதிரி ஆளாக இரு. அப்படி நீ இருந்த, அப்படி நடந்தேன்னா இந்த உலகம் இயங்குவதற்கு நீயும் ஒரு காரணம் அப்படின்ட்டு சொல்கிறாரு இல்லையா. மக்களுக்கு நலம் செய்யும் வாழ்வியல் நெறிகளை எடுத்து கூறுதல். அப்போ இந்த மாதிரி வாழ்வியல் நெறிகளை எடுத்து கூறுவதால் இது வந்து பார்த்தோம்னா பொருண்மொழி காஞ்சி துறை. 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வில் திணைத்துறை அப்படின்னு கட்டாயமாக ஒரு 4 மதிப்பெண் வினா வரும். அதனால் இது கொஞ்சம் நல்லா பார்த்துங்க. பொதுவியல் திணை, திணை விளக்கம், சான்று, பொருத்தம் அந்த முறையில் எழுதுன்னு. அதே மாதிரி பொருண்மொழி காஞ்சி துறை, துறை விளக்கம், சான்று, பொருத்தம் அந்த மாதிரி எழுதுனீங்கன்னா உங்களுக்கு 4 மதிப்பெண் எளிமையாக வாங்கிடலாம். தொடர்ந்து இணைந்திருங்க. மற்றும் ஒரு காணொளியில் மற்றும் ஒரு பாடத்தை பற்றி விரிவாக காண்போம்.